பிகேஆர் கட்சி தேர்தலில் துணைத் தலைவர் பொறுப்புக்கு போட்டியிடும் டதஸ்ரீ ரவிசி ரம்லி பாஸ் கட்சியை பற்றி பிரச்சாரங்களில் பேச வேண்டிய அவசியம் இல்லை என்று பாஸ் கட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஸ்லாங்கூர் பாங்கியில் உள்ள ஒரு பொது மண்டபத்தில் பேசிய டத்தோஸ்ரீ ரபிசி ரம்லி, பிகேஆர் கட்சி உறுப்பினர்கள் துடிப்புடனும் விவேகத்துடனும் இருக்க முடியாமல் போனதற்கு பாஸ் கட்சி முக்கிய காரணம் என்றும், பாஸ் கட்சியை போன்ற இனமத கட்சியாக இல்லாமல் பல்லினத்துவத்தை முன்னிறுத்தி பிகேஆர் செயல்பட வேண்டும் என பேசியதை அடுத்து, பாஸ் கட்சி ரபிசி ரம்லியின் கருத்தை வன்மையாக கண்டிப்பதாக பாஸ் கட்சியின் பாங்கி மாவட்ட இளைஞர் பிரிவு துணைத் தலைவர் முகமது அபீப் பிரிடாவுஸ் தெரிவித்தார். பிகேஆரில் தேர்தல் என்றால் அதை அந்த கட்சிக்குள் மட்டுமே வைத்துக் கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் மற்ற கட்சிகளை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை என்றும், அரசியல் நாகரிகம் இல்லாமல் கட்சி தேர்தலை பொது தேர்தல் என நினைத்து குழப்பத்தில் ரபிசி ரம்லி பேசினார் என்றும் முகமது அபீப் பிர்தாவுஸ் தெரிவித்தார். அந்த பிரச்சாரத்தில் மட்டுமல்லாது தொடர்ந்து 3 பிரச்சாரங்களில் ரபிசி ரம்லி பாஸ் கட்சியை பற்றி பேசி இருப்பதாகவும், அவருக்கு வாய் சரியில்லை என்றும், அதை சரி செய்வதற்கு பாஸ் கட்சி தயாராக இருப்பதாகவும் முகமது அபீப் பிரிடாவுஸ் கூறினார். ஜொகூரில் பல்வேறு பகுதிகளில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த 299 வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டு தண்டனை பெற்று விடுதலை செய்யப்பட்ட நிலையில் மீண்டும் அவர்களின் சொந்த நாடுகளுக்கு தேசிய குடிநுழைவு துறை அவர்களை அனுப்பி வைத்துள்ளது. இந்தோனேசியாவைச் சேர்ந்த 107 பேர், வங்காளதேசத்தைச் சேர்ந்த 78 பேர், மியான்மரைச் சேர்ந்த 50 பேர், தாய்லாந்தைச் சேர்ந்த 32 பேர், பிலிப்பைன்ஸ் நாட்டைச் சேர்ந்த 26 பேர், நேபாளத்தைச் சேர்ந்த 6 பேர் என மொத்தம் 299 பேர் திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக தேசிய குடிநுழைவு துறை தெரிவித்துள்ளது. காலாவதியான கடப்பிதழை கொண்டிருந்தது, உரிமம் இல்லாமல் வணிகத்தில் ஈடுபட்டு வந்தது எனும் குற்றங்களுக்காக அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனைக்கு பின்னர் அவர்களின் நாட்டு தூதரகத்தின் உதவியுடன் அவரவர் சொந்த நாட்டுக்கு அவர்களை அனுப்பி இருப்பதாகவும், மீண்டும் அவர்கள் மலேசியாவுக்குள் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தேசிய குடிநுழைவு துறை தெரிவித்துள்ளது. பினாங்கில் இயங்கி வரும் நாசி கண்டார் உணவகங்கள் சுகாதாரமற்ற நிலையில் இருப்பதாக பொதுமக்களிடமிருந்து கிடைக்கப்பெற்ற புகாரின் அடிப்படையில் செப்ராங் பிராய் நகராண்மை கழகம் 4 உணவகங்களில் சோதனை மேற்கொண்டது. சம்பந்தப்பட்ட 4 உணவகங்களும் முறையாக பராமரிக்கப்படாமல் சுகாதாரமற்ற முறையில் உணவுகளை தயாரிப்பதை சோதனையில் உறுதி செய்ததாகவும், எனவே தற்காலிகமாக அவை மூடப்பட்டுள்ளதாகவும் செப்ராங் பிராய் நகராண்மை கழகம் தெரிவித்துள்ளது. முறையான ஆவணங்கள் இல்லாத வெளிநாட்டினரை பணிக்கு அமர்த்தியது, சுகாதாரம் அற்ற நிலையில் உணவுகளை தயாரித்தது, பொது இடங்களை ஆக்கிரமித்தது, காலாவதியான உணவுப் பொட்டலங்களை கொண்டிருந்தது என பல்வேறு குற்றங்களின் அடிப்படையில் அந்த 4 உணவகங்களும் மூடப்படுவதாகவும், சம்பந்தப்பட்ட உணவகங்களின் உரிமையாளர்களுக்கு சம்மன் வழங்கப்பட்டதுடன் விசாரணைக்காக அவர்கள் நேரில் வரும்படியும் செப்ராங் பிராய் நகராண்மை கழகம் உத்தரவிட்டுள்ளது. லங்காவி கடல் பகுதியில் பயிற்சியில் ஈடுபட்ட கடல்சார் பாதுகாப்பு படையின் TLDM அதிவேக படகு விபத்துக்குள்ளானதில் படகில் இருந்த 2 அதிகாரிகள் படுகாயமடைந்தனர். நேற்று மாலை 4:34 மணிக்கு ரிசார்ட் வேர்ல்ட் லங்காவி அருகில் இந்த விபத்து நிகழ்ந்ததாக லங்காவி மாவட்ட காவல்துறை தலைவர் ஷரிமான் அஷாரி தெரிவித்தார். பயிற்சியின் போது கட்டுப்பாட்டை இழந்த பாதுகாப்பு படையின் படகு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பயணிகள் படகை மோதி விபத்துக்குள்ளானதாக முதற்கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. சர்வதேச விமான கடல்சார் கண்காட்சியின் முன்னேற்பாட்டுக்கான பயிற்சியின் போது இந்த விபத்து ஏற்பட்டதாகவும், இந்த விபத்தில் பாதிக்கப்பட்ட 2 கடல்சார் பாதுகாப்பு துறையின் அதிகாரிகளும் லங்காவியில் உள்ள சுல்தானா மலிகா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும், படகில் இருந்த 5 2 படுகாயம் அடைந்த நிலையில் 3 காயங்கள் எதுவும் இன்றி பாதுகாப்பாக தப்பியதாகவும் ஷரிமான் அஷாரி விளக்கமளித்தார். இந்த விபத்தில் பொதுமக்கள் எவரும் பாதிக்கப்படவில்லை என்றும் அவர் கூறினார். JCB எந்திரத்தின் உதவியுடன் குழியை தோண்டும் நடவடிக்கையின் போது ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி புதையுண்ட ஆடவர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டது. பகாங் லிப்பிஸில் உள்ள கம்போங் பெர்காமா காட்டுப் பகுதியில் இச்சம்பவம் நிகழ்ந்ததாகவும்,
நேற்று இரவு 10 மணி அளவில் பொதுமக்களிடமிருந்து அவசர அழைப்பை பெற்றதும் சம்பவ இடத்திற்கு மீட்பு படையினருடன் விரைந்ததாகவும் லிப்பிஸ் மாவட்ட மீட்புத்துறை இயக்குனர் அரீஃபா மமாட் கூறினார். சம்பந்தப்பட்ட பகுதியில் சட்டவிரோதமாக தங்கம் எடுக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் இச்சம்பவம் நிகழ்ந்திருக்கலாம் என்று காவல்துறையின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இரவு 11:15 மணிக்கு அயூப் அமாட் எனும் ஜேசிபி ஓட்டுநரின் உடல் சடலமாக மீட்கப்பட்டதாக லிப்பிஸ் மாவட்ட மீட்புத்துறை இயக்குனர் அரீஃபா மமாட் கூறினார். உயிரிழந்தவர் 37 வயது உள்ளூர் ஆடவர் என அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் மேல் அதிகமாக காவல்துறையினர் விசாரணையை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலேசியாவில் வெளிநாட்டு தொழிலாளர்களை வேலைக்கு எடுப்பது உண்மையான துறைசார் தேவைகள் மற்றும் கோரிக்கைகளின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்றும் வணிக நலன்கள் அல்லது லாபம் ஈட்டும் நோக்கங்களால் அல்ல என்றும் மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் இன்று தெரிவித்தார். வங்காளதேசத்தின் வெளிநாட்டினர் நலன் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சின் ஆலோசகர் அசீப் நஸ்ருல் மற்றும் வங்காளதேசத்தின் சர்வதேச விவகாரங்களுக்கான சிறப்பு தூதர் லூட்ஃபே சித்திக் ஆகியோருடன் சிம் நேற்று மரியாதை நிமித்தமாக சந்தித்ததை தொடர்ந்து இந்த அறிக்கை வெளியிடப்பட்டது. கூட்டத்தின் போது மலேசியாவும் வங்காளதேசமும் கூட்டு பணிக்குழு மூலம் தொழிலாளர் மேலாண்மைக்கான தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பு பொறிமுறையை வலுப்படுத்த ஒப்புக்கொண்டதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புலம்பெயர்ந்தோர் திருப்பி அனுப்பும் திட்டம் 2.0 மீண்டும் தொடங்குவதன் மூலம் நாட்டில் ஆவணமற்ற நிலையில் இருக்கும் அந்நிய நாட்டினரை நிர்வகிக்க அரசாங்கம் தனது முயற்சியை தொடரும் என்று உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். இந்த திட்டம் இவ்வாண்டு மே 19ஆம் தேதி முதல் ஏப்ரல் 30, 2026ஆம் ஆண்டு வரை குடிநுழைவு துறையால் தீபகற்ப மலேசியா மற்றும் லபுவான் கூட்டரசு பகுதியை உள்ளடக்கி மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். PRM 2.0 எனப்படும் இத்திட்டம் ஆவணமற்ற புலம்பெயர்ந்தோர் மீது வழக்கு தொடரப்படாமல் அவரவர் தங்கள் சொந்த நாடுகளுக்கு திரும்புவதற்கான ஒரு பொது மன்னிப்பு முயற்சி என்று அவர் விளக்கினார். மாறாக செல்லுபடியாகும் பாஸ் இல்லாமல் மலேசியாவில் நுழைந்தாலோ அல்லது தங்கினாலோ 500 வெள்ளியும், விசா காலாவதி ஆன பிறகு தங்கினால் 500 வெள்ளியும், நிபந்தனைகளை மீறினால் 300 வெள்ளியுமாக இத்தகைய குற்றங்களின் அடிப்படையில் அவர்கள் கூட்டு அபராதங்களுக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்று அவர் குடிநுழைவுத்துறையின் 2024 சிறந்த சேவை விருது வழங்கும் விழாவில் செய்தியாளர்கள் கூட்டத்தில் இதனை தெரிவித்தார். நாடு திரும்பும் முயற்சிகளின் கீழ் முன்னர் பதிவு செய்து நாட்டை விட்டு வெளியேற தவறிய நபர்களுக்கும், துறையால் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டவர்களுக்கும் அல்லது தற்போது கைது வாரண்டுகளுக்கு உட்பட்டவர்களுக்கும் அல்லது அதிகாரிகளால் தேடப்படுபவர்களுக்கும் இந்த திட்டம் பொருந்தாது என்று சைஃபுடின் கூறினார். கல்வி அமைச்சு இப்போது குறைந்தது 2 ஆண்டுகள் பணியாற்றிய ஆசிரியர்களிடமிருந்து இடமாற்ற விண்ணப்பங்களை அனுமதிக்கும் என்று தெரிவித்துள்ளது. கூடுதல் நிபந்தனைகள் இல்லாமல் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என்று கல்வி அமைச்சர் ஃபத்லினா சிடேக் தெரிவித்துள்ளார். பல்வேறு கருத்துகளையும் ஆசிரியர்களின் நல்வாழ்வுக்கான மடானி அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அவர் இன்று நடைபெற்ற 54வது தேசிய ஆசிரியர் தின விழாவில் தமது உரையில் இதனை தெரிவித்தார். துணை பிரதமர் அமர் ஜாஹித் ஹமீடியும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டார். முன்னதாக ஆசிரியர்கள் முதல் 3 ஆண்டுகளுக்குள் இடமாற்றங்களுக்கு விண்ணப்பிக்க அனுமதிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.